ருச்சிகா தன்னோட பையன் சௌரப் கூட ஜபல்பூர்ல வாழ்ந்துட்டு இருக்கா. காசு சம்பாதிக்கிறதுக்காக அவளோட கணவர் சைலேஷ் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு. கல்யாணமாயி 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் சவுதியில இருந்து ஒரு செய்தி வந்தது. அது என்னன்னா, கம்பெனில மெஷின் கெட்டு போனதால பாவம் சைலேஷ் இறந்து போயிட்டாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட சடலம் வீட்டுக்கு வந்தது. அட கடவுளே, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இவரை தவிர எங்க 2 பேருக்கும் இந்த உலகத்துல யார் இருக்கா? அப்பா, எங்களை விட்டு எதுக்கு போனீங்க? கண்ணா, நீ கவலைப்படாதடா. இனிமே நான் தான் உனக்கு அம்மாவும் அப்பாவும். இனி அன்னிலிருந்து ருச்சிகா அம்மா அப்புறம் அப்பாவோட கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ தன்னோட பையனோட படிப்புக்காக வீட்ல இருந்தே அப்பளம் அப்புறம் ஊறுகா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா. அதோடவே தையல் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. இதே போல சில வருஷம் போச்சு. இப்போ சௌரவ் +2க்கான பரீட்சையை கொடுக்க போறான். அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இப்போ வளர்ந்துட்டேன். இனிமேல் நான் ஒன்றும் பார்த்துக்கிறேம்மா. ஆமா கண்ணு, நான் இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா. நீ இனிமே எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். சில மாசங்களுக்கு அப்புறம் சௌரவ் +2க்கான எக்ஸாம் கொடுத்தான். பரீட்சை முடிஞ்ச கடைசி நாள்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருந்தான். அப்போதான் திடீர்னு அவனோட பைக் ஒரு ட்ரக் மோதிடுச்சு. இதனால சௌரவுக்கு பலமா அடிபட்டு இருந்தது. அவனை உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல்காரங்க அவனோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்க சௌரபோட அம்மா தானே? நான் சௌரவோட அம்மா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க யாரு? எங்க இருந்து பேசுறீங்கப்பா? நாங்க சிட்டி ஹாஸ்பிட்டல் ஜபல்பூர்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். உங்க மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க சீக்கிரமா இங்க வாங்க. இதை கேட்டதும் ருச்சிகாக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவ தன்னை தானே சமாளிச்சுக்கிட்டு அவளோட பையனை பார்க்க போனா. அவளோட பையன் ஐசியூல இருந்தான். அப்போ ருச்சிகா டாக்டரை சந்திச்சா. என் பையன் நல்லா இருக்கா இல்ல? இங்க பாருங்க, உங்க மகனுக்கு பலமா அடிபட்டிருக்கு. அதனால அவங்க கிட்னி வேலை செய்யாம போயிடுச்சு. அவங்களுக்கு இன்னொரு கிட்னிய போட்டாகணும். டாக்டர், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாமா, நான் சொல்றது உண்மைதான். தயவு செஞ்சு 10 லட்ச ரூபாவை ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா டாக்டர், என்கிட்ட எதுவுமே இல்ல. ஏதாவது வித்தாலும் கூட என்னால அவ்வளோ காசை ஏற்பாடு செய்ய முடியாது. அப்படி காசு அரேஞ்ச் பண்ண முடியலனா அவன் 2 மாசம் வரைக்கும் தான் பொழைச்சிருப்பா. இதை கேட்டதும் ருச்சிகா ரொம்பவே கவலைப்பட்டா. துக்கத்தை தாங்க முடியாம அவ தன்னோட கணவரை நினைச்சுக்கிட்டு சத்தமா அழுதுட்டு இருந்தா. இத பார்த்து டாக்டர் அவளை சாந்தப்படுத்தி இப்படி சொன்னாரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. டாக்டர், வேற ஏதாவது வழி இருக்குமா? நான் அவனுக்கு என்னோட கிட்னியை கொடுக்கலாமா? அட, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வேற வயசா இருக்கு. நீங்க என் கேள்விக்கு பதில சொல்லுங்க. முடியும். ஆனா அதுக்காக நீங்க உங்க ஹெல்த்த செக்அப் பண்ணிக்கிட்டு வரணும். நான் என் பையனுக்காக எது வேணாலும் செய்வேன். அப்புறம் அவளோட ஹெல்த் செக்அப் நடந்தது. டாக்டர் அவகிட்ட எடைய குறைக்க சொன்னாரு. நீங்க 20 கிலோ உடம்பு வெயிட்ட குறைச்சிங்கன்னா உங்க கிட்னிய உங்க மகனுக்கு நாங்க அந்த கிட்னிய எடுத்து வைக்கலாம். சரி டாக்டர், இனிலிருந்தே அந்த வேலையை செய்யறேன். அது மட்டும் இல்ல, வெறும் 40 நாள் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ருச்சிகா வீட்டுக்கு போனதும் எடைய எப்படி குறைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ஜிம் செய்யணும்ன்ற ஐடியா வந்தது. அவ அடுத்த நாள் காலையில இருந்தே தன்னோட வீட்டு வாசல்ல ஜிம் செய்ய ஆரம்பிச்சுட்டா. இத பார்த்து ஊர் பசங்க இப்படி சொன்னாங்க, அடடா, இங்கே பாடுறேன். ஆண்டிக்கு இந்த வயசுல பாடி ஏற்றுறதுக்கு ஆசை இருக்கு போல. அட ஆமா ஆமா, ஆண்டி எங்க இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க போல. அவங்க அழகா மாறதுக்கு ஜிம் பண்ணிட்டே இருக்காங்க. மகனை ஜிம்முக்கு போன திட்டுற வயசுல இவங்க எக்ஸசைஸ் பண்ணி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவாங்க போல. இதையெல்லாம் கேட்டு ருச்சிகாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவ வீட்டுக்குள்ள போய் ரொம்ப அழுதா. ஆனா அவ தன்னோட பையனை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு திரும்ப ஜிம் செய்ய ஆரம்பிச்சுட்டா.
இப்படியே 10 நாள் போச்சு. அப்புறம் ஒரு நாள் ஊர்ல இருக்கிற சில லேடிஸ் ருச்சிகா ஓடுறத பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத பாரேன், வயசான காலத்துல ஜிம்முக்கு போறாங்களாமா. அட, இவங்க இந்த வயசுல இளமையாகணும்னு நினைக்கிறாங்க. அக்கா, இந்த வயசான காலத்துல ஏதாவது எலும்பு உடைஞ்சிடுச்சுன்னா எல்லா இளமையும் போயிடும். போங்க இங்க இருந்து, என்ன வேலை செய்ய விடுங்க. அட சித்தி, உங்க நன்மைக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். உங்க வயசையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. போயிடுங்க இங்க இருந்து, உங்க அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்ல. வாப்பா இங்க இருந்து போலாம். இந்த கலிகாலத்துல யாருக்காவது நல்லது சொன்னாலும் தப்பாதான் இருக்கு. எல்லார்கிட்டயும் இப்படி கண்டிப்பா இருக்கிறதுனால அவளோட அப்பளம் ஊர்கா பிசினஸ் அப்புறம் தையல் பிசினஸும் டவுன் ஆயிடுச்சு. அவ ரொம்ப கவலைப்பட்டா. ஆனா தன்னோட பையனுக்காக எடைய குறைக்கிற வேலையில நிமக்னமாயிட்டா. நாட்கள் கடந்தது. அப்புறம் அவ அந்த டாக்டரை சந்திச்சா. டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி. டாக்டர் ருச்சிகாவை ஆபரேஷனுக்காக ரெடி செஞ்சு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாரு. அம்மாவும் பையனும் மீட் பண்ணாங்க. அப்போ சௌரவ் இப்படி சொன்னான். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் ஒரு மகனா இருந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இல்ல கண்ணு, உன்னோட கடமை இன்னும் இருக்கு. அதை நீ கண்டிப்பா நிறைவேற்றுவ. அப்புறம் டாக்டர் 2 பேருக்கும் ஆபரேஷன் செஞ்சு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாரு. சில மணி நேரத்துக்கு அப்புறம் ருச்சிகாக்கு நினைவு திரும்பிச்சு. கங்க்ராச்சுலேஷன், ஆபரேஷன் இஸ் சக்சஸ். உங்க பையன் நல்லா இருக்கான். நன்றி டாக்டர். உங்களை மாதிரி அம்மாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீங்க தன்னோட மகனுக்காக உயிரையும் கொடுப்பீங்க போல. கொஞ்ச நாள் அப்சர்வேஷன்ல இருந்ததுக்கு அப்புறம் ருச்சிகா சௌரவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. இத பத்தின செய்தி நியூஸ் பேப்பர்ஸ்லயும் டிவி சேனல்ஸ்லயும் வந்தது. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஊர்க்காரங்க கூட ருச்சிகாவோட தியாகத்தை பார்த்து தலை வணங்கினாங்க. ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. நாங்க ரொம்ப கேலி பண்ணிட்டோம். ஆமா சித்தி, உங்களை கிண்டல் பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. அப்புறம் சில மாசங்கள்லயே சௌரவ் பூர்ணமா குணமாயிட்டான். அப்புறம் ஒரு நல்ல கம்பெனில சேர்ந்து அவன் தன்னோட அம்மாவை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டான். சில மாசங்களுக்கு அப்புறம் அவன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அப்புறம் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. பாடம்: அம்மாவோட பாசம் விலை மதிப்பில்லாதது. அவளால தன் குழந்தைக்காக தன்னோட வாழ்க்கையை கொடுக்க முடியும். அம்மாக்கு மதிப்பை கொடுத்து அவங்க கூட எப்பவுமே இருங்க.